வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விஜயை ஏமாற்றிய இயக்குனர்களை தான் பார்க்க போகிறோம். ஃபெயிலியரான படங்கள் எல்லாம் கூட விஜயை ஏமாத்துற லிஸ்ட்டில் தான் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுறா, வேட்டைக்காரன் இந்த மாதிரி படத்தெல்லாம் டைரக்ஷன் பண்ணவங்கள பார்க்கல. சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டருங்க, நிறைய வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டருங்க, அவங்கள நம்பி படம் கொடுத்த விஜய். ஆனால் விஜய்க்கு மட்டுமே தோல்வி படத்தை கொடுத்த டைரக்டர்கள் இவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் தரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கில்லி படம் எடுத்தவர், தில் படம் எடுத்தவர், தூள் படம் எடுத்தவர், இவ்வளவு பெரிய பெரிய வெற்றி படங்களை எடுத்தவரை நம்பி விஜய் படம் கொடுத்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளவு படுதோல்வியான படத்தை குருவி அப்படின்ற படத்தை கொடுத்தாரு. விஜய் இந்த படத்தில் ரொம்பவும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தூள், கில்லி இதெல்லாம் எந்த மாதிரியான வெற்றி படங்கள்? விஜயை மட்டும் ஏமாத்திட்டாருன்னு சொல்ல முடியாது, ரசிகர்களவே ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ரசிகர்கள் ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து போயிருப்பாங்க. சரி விடுங்க, அடுத்த டைரக்டரை பார்க்கலாம். அதாவது டாக்டர் படம், கோலமாவு கோகிலா படம், இப்போ ஜெயிலர் படம் கூட எவ்வளவு பெரிய வெற்றி படம். இந்த படத்தெல்லாம் கொடுத்துட்டு ஆனால் நம்ம விஜய்க்கு மட்டும் பீஸ்ட் அப்படின்ற படுதோல்வியான படத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த படத்துக்கு கலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் ரசிச்சு பார்க்குற லெவலுக்கு இந்த படம் இல்லை. ரசிகர்கள் ஃபுல் அப்செட்டு. ஏன்பா என் தலைவனை இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைக்கிற லெவலுக்கு ஒரு படுதோல்வியான படத்தை கொடுத்துட்டாரு. அவ்வளோ திறமையான ஒரு ஆள், ஆனால் பீஸ்ட் அப்படின்ற ஒரு படுதோல்வியான படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்ததா டைரக்டர் லியோ படம் எடுத்தவர். மாநகரம் அப்படின்ற ஒரு படம், விக்ரம் அப்படின்ற ஒரு படம், கைதி அப்படின்ற ஒரு படம், இவ்வளவு பெரிய பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டு லியோ அப்படின்ற படத்தை கொடுத்தாரு. லியோ ஆவரேஜாக தான் போச்சுன்னு சொல்லணும். ஆனால் சில விமர்சனங்களும் இந்த படத்துக்கு வந்துச்சு. அதாவது கிளைமேக்ஸில் அப்பா மகனை பழி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களால மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே பண்ண அந்த படங்கள் மாதிரி இல்லை. இந்த படம் பார்க்குற மாதிரி இருக்கு, ஆவரேஜான படம் தான். ஓகே, கலெக்ஷன் ரீதியாகவும் நல்லாவே தான் கலெக்ஷன் பண்ணுச்சு. லியோ வெற்றி படம்னு தான் சொல்லணும். ஆனால் மன திருப்தியே இல்லை. ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் படம்லாம் இப்படி இருக்காது, முழுமையாக இருக்கும், அவ்வளவு மன திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் விஜயை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே ரசிகர்களையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் இன்னொரு டைரக்டர் யாருன்னு பார்த்தா வாரிசு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தவர். அவர் தெலுங்குல சூப்பரான படங்கள்லாம் எடுத்தாரு. சூப்பராக ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரியான படங்களை தான் எடுப்பார். அவருக்கு போய் விஜய் ஒரு படம் கொடுக்குறாரு. வாரிசு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. அதாவது விஜயுடைய மாசுக்கு கலெக்ஷன் எல்லாம் வந்துடுது. விஜயை பிடிச்சவங்க அந்த படத்தை பார்க்குறதுலே கலெக்ஷன் ஆகிடுது. ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கதைப்பா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜயுடைய கில்லி படத்தை பார்த்தா அந்த படம் பயங்கரமாக சூப்பராக இருந்ததுனால வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த கில்லி படம் விஜய்க்காகலாம் வெற்றி அடையல. படம்னா அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் வாரிசு படத்தை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரி விடுங்க, நம்ம அடுத்த டைரக்டரை பார்க்கலாம். அடுத்த டைரக்டர் மங்காத்தா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தவர். மாநாடு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தவர். இந்த படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ண வெங்கட் பிரபு கோட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த படத்துக்கு கலெக்ஷன்லாம் ஆயிடுச்சு, வெற்றி படம் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுவீங்க. கோட் வெற்றி படம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. எதுக்கு என்ன சொன்னாலும் இந்த கதை வெங்கட் பிரபுவுடைய கதை இல்லை, அந்த கிரேட் மார்க்கில் வராது. வெங்கட் பிரபுவுடைய கதைன்றது மங்காத்தா, மாநாடு, சென்னை 28 இந்த மாதிரி தரமான டைரக்டர் டைரக்ட் பண்ண படமா இது? அந்த மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரியான படமாக தான் இது இருக்கு. கோட் அப்படின்ற படம் கலெக்ஷன் ரீதியாக கலெக்ஷன் ஆயிடுச்சு தான், வெற்றி படம்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரியான படமா இது இல்லை. இந்த டைரக்டர் பெருசாக விஜய் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இந்த படங்கள்லாம் பேர் சொல்கிற மாதிரியான படங்களாக இருந்திருந்தா இவருடைய ரேஞ்சே வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது உச்சத்தவே தொட்டு இருக்கும். சரி விடுங்க, இப்போ நம்ம அடுத்த டைரக்டரை பார்க்கலாம். அப்புறமா எச் வினோத். இவர் பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும், தவறி ஏமாத்தினா ரொம்பவும் கஷ்டம்தான். இந்த படத்தை சில பேர் கடைசி படம் வேற சொல்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்ல படமாக வரணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா. இவர் போக்கிரி அப்படின்னு ஒரு அருமையான படத்தை எடுத்தவர். சரி, இவ்வளவு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரே அப்படின்னு அடுத்த படமே விஜய் ஓகே சொல்கிறாரு. ஆனால் வில்லு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. போக்கிரி எங்கே இருக்குது, வில்லு எங்கே இருக்குது?
இதில் போக்கிரி வந்து தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு. அந்த கதை அதனால் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. இந்த வில்லு வந்து அவரே எழுதுனது. டைரெக்டாக பிரபுதேவாவுக்கு வந்து படம் எழுத வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தெலுங்கில் நீ ஒஸ்தானன்ட்டே నేను వద్దంటానా அப்படின்ற படத்தை இவரே எழுதினாரு. அதாவது தமிழில் வெளிவந்த உனக்கும் எனக்கும் அப்படின்ற படத்துக்கு இவர் தான் கதை எழுதினாரு. அதனால் இவரும் விஜயை ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து பிரபுதேவாவை நம்பாமல் நீங்கள் ரீமேக் படமே எடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தெலுங்கில் నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా அப்படின்ற படத்தை எழுதினவர் இந்த படத்தை எவ்வளவு நல்லா கதை எழுதியிருக்கிறாரு. இவருக்கும் கதை நல்லா தான் எழுதுவார் அப்படின்னு நம்பி ஒத்துக்கினாரு. ஆனால் அந்த படம் தோல்வி படமாக மாறிடுச்சு. பிரபுதேவாவும் விஜயை பெருசாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் டைரக்டர் பாசில். இவரும் விஜயை ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். காதலுக்கு மரியாதை அப்படின்ற அவ்வளவு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்த படமே கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற தோல்வி படத்தை கொடுத்துட்டாரு. அந்த விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் டைரக்டர் சிம்புதேவா. இவர் வந்து இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, அரையன், 305 கடவுள், இந்த மாதிரி ஒரு தரமான யதார்த்தமான நல்ல நல்ல கதைகளத்தோட ஓடின படங்களை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது நாமளும் நம்பி படம் கொடுக்கலாமே அப்படின்னு நம்பி விஜய் வந்து அவருக்கு புலி அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸை கொடுக்குறாரு. அவரும் பெருசாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். புலி வந்து படுதோல்வி படம். எல்லாருமே ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் அந்த படத்தில் மிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் டைரக்டர் ரமணா. திருமலை அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தாரு. அவரை நம்பி உடனே அடுத்த படத்தை விஜய் புக் பண்ணுறாரு. அடுத்ததான் ஆதி அப்படின்ற ஒரு படத்தை படுதோல்வியான படத்தை கொடுத்துட்டாரு. அந்த விதத்தில் அவரும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் சச்சின். அந்த டைரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி வெற்றி படங்கள்லாம் கொடுத்ததில்ல. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள். டைரக்டர் மகேந்திரன், அதாவது தெரி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் இல்லை, அவர் வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்பவும் பிடிச்ச டைரக்டரு. அவ்வளவு திறமையான ஒரு டைரக்டரு. அவருடைய மகன் ஜானை வந்து நம்பி இந்த சச்சின் அப்படின்ற படத்தை விஜய் எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா, அதாவது சச்சின் படமும் சந்திரமுகி படமும் மோதுது. சந்திரமுகியை விட சச்சின் படம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஓடிருச்சுன்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சர்ச்சை அங்கே தான் ஆரம்பித்தது முதன்முறையாக. சச்சின் படத்தை அவ்வளவு நம்பினார் விஜய். ஆனால் அந்த படம் வந்து சந்திரமுகியை பீட் பண்ணி ஓட முடியல. ஆனால் சச்சின் படம் வந்து நல்ல படம் தான். அந்த படம் வந்து நல்ல படம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் அது சந்திரமுகி படம் கூட மோதுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை. அங்கே தான் முதன்முறையாக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற சர்ச்சை வெடிக்க ஆரம்பிச்சுது. அவ்வளோதாங்க. நாம் இது வரைக்கும் விஜயை ஏமாற்றிய 13 டைரக்டர்களை பற்றி பார்த்தோம். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.